இதுதான் காட்ட முடியும். அது எல்லாருக்குமா ஏழு காட்ட முடியுமா? இதுதான் ஆம்பளை காட்டுறதுக்குள்ள முகத்தில் உள்ள அடையாளம். அதனால நம்ம என்ன செய்யணும், தாடி எப்படி வேணாம்னு சொல்ல மியூசிக்கு மட்டும் ஒரு அழகு வச்சுக்கிறோம். மீசை உள்ள ஆம்பளை மியூசிக் என்னவோ அதான் தாடிக்கு மீசை நம்மளுக்கு வராது. அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஆம்பளை மீசை இருக்கணும், மீசை உள்ள ஆம்பளை சிங்கம், மீசை முறுக்கு அப்படிதான் படிக்கிறீங்களா இல்லையா? மீசை உள்ள ஆம்பளைக்கு வர்றதுனாலதான் ஒரு பிறப்பா நம்ம சொல்லி காட்டுறோம். மீசை எப்படி ஒரு ஆண்களுக்கு மட்டும் வருதோ தாடி ஆம்பளைக்கு மட்டும் தான் வருது. இது மட்டும் 2 பேருக்கு வந்தாலும் எடுத்துட்டு போயிடலாம். அது ஆம்பளைக்குன்னு ஒரு அடையாளமா தரும் பொழுது அதை நீங்க எடுக்க வேணாம், ஆம்பளைன்னு காட்டுங்க அப்படின்னு இஸ்லாம் உங்களுக்கு சொல்லு. இயற்கையா நீங்க பார்த்தா கூட, மற்ற உயிரினங்களை பார்த்தா கூட எல்லா உயிரினங்களுக்கும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசங்கள், உடல் ரீதியான வித்தியாசங்கள் இருந்தாலும் முகத்திலேயும் வித்தியாசம் கடவுள் வச்சிருக்கிறார். ஆண் முகத்துக்கு பெண் முகத்துக்கு, ஒரு சேவலுக்கும் கோழிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கலவை பார்த்து சொல்லலாம்ல, சேவலா கோழியான்னு எதிர்பார்த்து சொல்லலாம். இது சேவல் தான், இது கோழி தான். எங்க அடையாளம் இருக்குது? இயற்கை போட்டா சேவலுக்கு ஒரு அடையாளம், கோழிக்கு. ஆண்மையில் பெண்மையில் அது உறுப்புகளை பார்த்து கண்டுபிடிக்க தேவையே இல்லை, மண்டையை பார்த்து கண்டுபிடிச்சோம். இது ஆண்மையிலா பெண்மையிலா? ஆண் சிங்கம் பெண் சிங்கம். ஆண் சிங்கத்தை பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கு, பெண் சிங்கத்தை பார்த்தா ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. எந்த விதமான கம்பீரமான முறையெல்லாம் இருக்காது. ஒரு ஆடு மாதிரி கேசட் மாத்தணுமா, மாத்துங்க, தொங்கும். பெண் சிங்கத்தை பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்படி நிறைய உயிரினங்கள்ல கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஆணுடைய அடையாளங்களை முகத்தில் வைத்திருக்கிறார். அப்ப அந்த மாதிரி நமக்கு கடவுள் நீங்க ஆண் மொழியை பிடிச்சி இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஆண் மொழியை பிடிச்சி அதுல எக்ஸ்ட்ரா உள்ள கட்டி விட்டா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ஆண் சிங்கத்தை பிடிச்சிட்டு அதுல உள்ள இந்த பெரியெல்லாம் முடியலாம் இருக்க அதெல்லாம் எடுத்துட்டு பார்த்தா சிங்கம் யாராவது சொல்லுவாங்களா? அதை இருக்க மாட்டாங்க. அதனால கடவுள் ஆம்பளைக்குன்னு கொடுத்ததை எதுக்கு போட்டு அதை அழிக்கிறீங்க அப்படிங்கறதுனால, அதனால பெரியார் மாதிரி பெரிய பெரிய சாக்ரட்டிஸ் மாதிரி அறிஞர்கள்லாம் தாடி வச்சிருந்தாங்க. அவங்க அறிவு சிந்திச்சு பார்த்தாங்க, நமக்கு ஆம்பளைக்கு மேல இருக்கு, அதே எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் தாடி வச்சிருந்து அதான் காரணம். ஆனா நம்ம எதனால தாடி வைக்க மாட்டோம்னு கேட்டா, ஊர்ல ஒரு வழக்கம் உண்டாச்சுன்னு வைங்களேன், அந்த வழக்கத்தை பொறுத்து தான் நம்ம எந்த செயலையுமே தீர்மானிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். ஊர்ல எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எல்லாரும் நிர்வாணமா இருக்கக்கூடிய ஊர்ல ஒருத்த மட்டும் கோவணம் கட்டிக்கிட்டு போனா அவனுக்கு கேள்வி பண்ணுவாங்க. எல்லாம் நிர்வாணமா இருக்கான், அம்மனமா இருக்கான், ஒருத்த மட்டும் கோவணம் கட்டிக்கிட்டு போறான். யார் யார கேள்வி பண்ணுவா? அம்மனமா இருக்குன்னு இவனு கேள்வி பண்ணுவான், கோவணம் கட்டிட்டு போறான். இவன் ஒண்ணுமே கட்டாம இருப்பான். எல்லாரும் கட்டாம இருக்கும்போது அப்படி இருக்கிறதா நல்லதுன்னு மனசுல பதிஞ்சு போயிடுது. ஒருத்த மட்டும் கட்டிக்கிட்டு போனா என்ன செய்யுமா, எல்லாம் சட்டை வெட்டி போட்டு இருக்கும் போது ஒருத்தன் சட்டை வெட்டி இல்லாம போனான்னு வைங்களேன், அப்ப அவனை கேள்வி பண்றோம். ஆனா எல்லாரும் சட்டை வெட்டி இல்லாம இருக்கும்போது ஒரே ஒருத்தன் சட்டை போட்டு போனான்னு அவனு கேள்வி பண்ணுவாங்க, சட்டை போட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், ஏதோ ஒரு காரணத்தினால இந்த சினிமாக்களை பார்த்து, சினிமா ஹீரோக்களை பார்த்து, எம்ஜிஆரை பார்த்து, ரஜினிகாந்தை பார்த்து, அமிதாப் பச்சனை பார்த்து, தர்மேந்திராவை பார்த்து, சரத்குமாரை பார்த்து, சஞ்சீவ் குமாரை பார்த்து நம்மளே இப்படிதான் இருக்கணும் போல இருக்குது. இந்த சினிமாக்கள் வந்த பிறகு, இந்த சினிமாக்கள் ஹீரோக்கள் காட்டின பிறகு, இதுதான் ஆம்பளை இருக்கக்கூடிய அடையாளம் மாற்றின பிறகு என்னவாவது, ஒருத்தன் தாடி வச்சு அது வித்தியாசமா தெரியுது. ஆனா கேள்வி எப்படி கேட்கணும்னு கேட்டா, ஏன் நீங்க தாடி வைக்கிறேன்னு கேட்கணும், ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கணும். ஏன் வர்ற தாடியை எடுக்கிறீங்க, ஆம்பளைக்கு தானே வருது, கேள்வி எப்படி வரணும்னா எதுக்கு வைக்காம இருக்கிற அப்படிதான் கேட்கணும். உண்மையே கேட்க ஆரம்பிக்கணும். ஆம்பளை கண்டிப்பா சிங்கமா நினைப்பா அப்படின்னு கேட்கணுமே தவிர, தாடி என்பது அழகற்றதுங்கிறது தப்பான ஒரு நம்பிக்கைங்க. தாடி தான் உண்மையில அழகானது, அதான் கவர்ச்சியானது. நீங்க இதை எங்க கண்டுபிடிக்கலாம், மிருகங்கள்ல பார்க்கலாம். இது அழகா இருக்கு, ஆண் சிங்கம் அழகா இருக்குமா, பெண் சிங்கம் அழகா இருக்குமா? ஆண் சிங்கம் தான் அழகா இருக்கும். சேவல் அழகா இருக்குமா, கோழி அழகா இருக்குமா? சேவல் தான் அழகா இருக்கும். ஆண்மை அழகா இருக்குமா, பெண்மை அழகா இருக்குமா? ஆண்மை தான் அழகா இருக்கும். அது மாதிரி ஆம்பளை அழகா பொம்பளை அழகான்னு ஆம்பளை தான் அழகு. ஆனா ஆம்பளை கண்ணு பொம்பளை அழகு. பொதுவா பார்த்து எல்லாரும் இல்ல கிடையாது, மனித இனத்துக்கு பெண்கள் அழகு கிடையாது. அதாவது ஒரு மயில்கிட்ட கேட்டோம்னா நம்மளுக்கு சொல்லுவோம், ஆம்பளை அழகா இருக்கான், கம்பீரமா இருக்கான்னு சொல்லுவோம். நம்ம கண்ணுக்கு என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு ஆணுக்கும் அதனுடைய பெண் இனம் அழகாக தெரியுது. ஆண்மையுடைய கண்ணுக்கு பெண்மைக்கு அழகா தெரியும். நம்ம பார்க்கும்போது ஆண்மையில் அழகா தெரியும். அப்படி அழகா தெரிஞ்சாதான் வாழ்க்கை ஓடும். அதுக்காக கடவுள் என்ன பண்றாரு, நம்மளை ஏமாத்துறமா என்ன செய்யுது, அதான் அழகு நினைச்சுட்டு போறா. அது அப்படிங்கிறதுனால நம்ம அழகுன்னு சொல்றோமே தவிர, உண்மையில் அழகு எதுதான்
காம்பு தான் அழகுங்க. அதனால தாடி வைக்கிறது வந்து இஸ்லாத்துல வந்து இயற்கையா உள்ளது இருக்க வேணாம். அது போக செலவு வைக்கிறது பட்ஜெட் கம்மி, இதுக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டியது, சேமிக்காம எவ்வளவு செலவாக தெரியுமா? அது எவ்வளவு பிரச்சனை, ஒரு வீடு கட்டி பண்ணலாம். நீங்க வாரம் டெய்லி சேவ் பண்ற அளவுக்கு கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு ரூபாய் கணக்காகும் உண்டியில போட்டு வச்சீங்கன்னு சொன்னா ஒரு சொத்து வாங்கி போடலாம். அவ்வளவு செலவாகும் இந்த முடியை நீக்கிறதுக்காக வேண்டி பட்ஜெட் ரொம்ப அதிகமா போகுது. அது போக அதுக்கு இருந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 25-30-35 வயசுன்னு தெரியாது. அப்புறமேல் பாத்தீங்கன்னா நீங்க கூட வெள்ளையாருக்கும் ட்ரெயின் அடிச்ச மாதிரி இருக்கும். செஞ்சு சேவ் பண்ணி 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 கருத்து போய் கடைசி நெத்திலாம் வெள்ளையா இருக்கும், மூக்கெல்லாம் வெள்ளையா இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், 35 வயசுக்கு மேல பெயிண்ட் கருப்பு பெயிண்ட் வர மாதிரி போயிடும். அப்ப அந்த மாதிரி தோலை வந்து கெடுத்து நல்லா தெரியும். இந்த சருமத்தை திருப்பி திருப்பி வலிக்கும் போது இந்த சருமம் கெட்டு போகுது. சருமம் கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா உள்ள வரைக்கும் பல்லு வரைக்கும் அது தொடர்பு இருக்கிறது. அதனுடைய உறுதிப்பாட்டை கூட ஒரு சிலையை பாதிக்கும். இப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி தாடி வைக்கிறது அழகானது. எல்லாரும் வச்சு பாருங்க, வைக்காத ஆட்கள் கேள்விக்குறையில மாறிடுவாங்க. எல்லாரும் வச்சுட்டீங்களா? அடுத்து இறைவனின் துணையோடும் தயவோடும் நம் மனவர் மீதும் சாந்தியும் சமாதானம் நிறுவட்டுமாக. இதை சொன்ன உடனே நம்முடைய இந்து மத சகோதரர்லாம் தொப்பு போட்டவங்களுக்குலாம் ஒரு சால்ராடின்னு சொல்லுவாங்க. இது உண்மை. ஏன் சொல்ல வரோம்னா, இங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாராவது அங்கங்க அக்கம் பக்கத்தில் திரும்பிட்டு இருந்தாவோ, இல்ல மாற்று மத சகோதரன் சொல்லக்கூடிய இந்து மதமோ ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களோ தயவு செஞ்சு நான் பேசுறது மட்டும் உன்னிப்பா கவனிச்சிருங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கேள்வி கேட்டு உடனே உட்கார வரல, அதை மட்டும் பாருங்க. மாமா, உங்களுக்கு தெரியும், இந்த டிசம்பர் 6 இஸ்லாமியருக்கும் இந்து மதத்துக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி, ஒரு செய்தி இந்த டிசம்பர் 6. ஏன் இந்த டிசம்பர் 6 வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரருக்கும் இந்து மத சகோதரருக்கும் ஒரு காழ்ப்புணர்ச்சியை, ஒரு வெறுப்பை காமிக்கக்கூடிய ஒரு செய்தினா, அயோத்தியில சர்ச்சைக்குரிய இடத்துன்னு சொல்லி சொல்றாங்க. மசூதி இருந்ததாக, பாபர் மசூதி. அதில் ராமர் பிறந்ததாக சொல்லக்கூடிய அதே இடம் அயோத்தின்னு சொல்றாங்க. இந்த இடத்தில் பாபர் மசூதி இருந்ததாக கூறப்பட்டு அதை இடிச்சதாக சொல்லி நீங்க டிசம்பர் 6க்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே இடத்துல ராமர் இருக்கிறார், அதுதான் பிறந்தார், அது ஒரு இந்து மதத்தான் பாத்தியப்பட்டது, அதை எங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று சண்டை போட்டுட்டு இருக்கோம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள், நான் அல்ல. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ராமர் பிறந்தாரா அல்லது பாபர் இருந்தாரா என்னைக்கு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வயசு கிடையாது, எனக்கு 27 வயசு தான் ஆச்சு, அதை நான் படிக்கவும் இல்லை. அப்படி இருக்கும்போது 2006 காஷ்மீருக்கு அடுத்ததாக கூறக்கூடிய ஒரு விசமிகள் நெல்லை மாவட்டத்தில் குட்டி காஷ்மீர் மேலப்பாளையம் தீவிரவாதிகள் பதுங்கியிருக்காங்களா, வழக்கு நிலுவையில் உள்ள கோர்ட்டு இருக்கு. இந்த கோர்ட் தீர்ப்பு எதுவானாலும் சரி, நல்லா கேட்டுக்கங்கயா, ஒத்து வச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்களை எல்லாரும் கேட்டுங்க. தீர்ப்பு எதுவானாலும் சரி, அந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று சொன்னாங்க. யார்? இஸ்லாமியர்கள். அதே இந்து மத சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த பிஜேபி சேர்ந்த அத்வானி சொல்லிட்டு இருக்காரு, அவரு கோர்ட்டில் தலையிடக்கூடாது, தீர்ப்பு நாங்கள் எதுவானாலும் கட்டுப்பட மாட்டோம். இவர் எங்க இருக்காரு? இந்தியாவில் இருக்காரு. இந்தியாவில் இறையாண்மை கட்டுப்பட்டு இந்திய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நம்ம இருக்கோம். நீங்க தீர்ப்பு கட்டுப்படும் போது நாங்களே தீர்ப்பு கட்டுப்படாது. இது யாராவது இந்து மத சார்ந்தவங்க யாராவது கேட்டீங்களா? கேட்க மாட்டாங்க. நமக்கு தான் கிடையாது. கலைஞர் சொன்னாரு, இந்த சேவை சம்பந்தப்பட்ட ராமர் எந்த கல்லூரி படுத்தினாரு, அதை யாராவது ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு கலைஞர் யாரும் ஏற்று பேசணுமா? பேச மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் மாணவர்கள் கம்மி, நானே ஏற்றுக்கிறேன். அது சொல்றேன். ஏன்னா நான் சார்ந்தவங்களாமா, அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்ச்சி தௌஹீத் ஜமாத், தௌஹீத் என்ன தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்றுவோம். நாங்க ஓடிய கொள்கையை நம்ம நாட்டில் ஏற்றுக்கிட்டு இருக்கோம். மாற்று சகோதரர் கும்படிய பேசக்கூடாது அப்படின்னு அவங்க உணர்ந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இதே டிசம்பர் 6க்கு மட்டுமல்லாமா, நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல என்ன போதும், நாங்க பைக்ல போயிட்டு இருக்கோம், பத்தியா தாடி குறிப்பிட்ட பேராளத்தை ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி நடக்கல, இந்த நிகழ்ச்சி நோக்கி பண்ணலாமா? எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருக்குமானால், ஆட்சேபனைகள் இருக்குமானால் அதை எங்களை குறித்து சொல்லுங்க. உண்மைதானாமா? நம்ம இறையச்சைவாதியுமா? இறைவனுடைய ஜட்ஜ்மெண்டை மட்டும் பார்க்க முடியாது. கியாமத்தாது மறுமை நாளுக்கு பயத்தில் மட்டும்தான் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்.
அதுக்காக இஸ்லாம் இந்து மதத்துக்கு எதிராக சொல்லல, இந்து மதத்துக்கும் உண்டு. இந்து மதம் தான் நீங்க ஒத்துக்கிட்டது. கடவுள் தீர்ப்பு, நடு தீர்ப்பு, அங்க யார் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் நீங்க 11 நீங்க இருக்கீங்களா, இதே மாதிரிதான் கடவுள் இருப்பாரு. நீங்க ஒரு கிலோமீட்டர் தான் கேட்க, நீங்க ஆன போடுறோம், நாங்க கிலோமீட்டர் தான் கேட்டு இருக்கோம். இது மாதிரி அவரு அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6க்கு இந்த இஸ்லாமியர்களுடைய மனவேதனைக்குள்ள ஆக்கி 16 வருடமாக இந்த இடத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க, இந்த இடம் எங்களுக்கு பாட்டைப்பட்டது மாமா, அது தீர்ப்பு எதுவாக எனக்கு தெரியாது. கடவுள் தீர்ப்பு, கடவுள் சாட்சியாக அது யாருக்கு உரியதோ அதை அவரோட ஒப்படைங்கள். அது எந்த தீர்ப்பாக நாங்கள் கட்டுப்படுவோம் என்று நீங்க சொல்லிடுறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிசம்பர் 6 மையமாக வைத்து இந்த சர்ச்சைக்குரிய இடத்தை ராமர் இருக்கிறாரா பாபர் இருக்கிறாரா அதை பத்தி எனக்கு கவலை இல்லாமா. ஏன்னா நீங்கள் நானும் சந்தோஷமா ஆகணும், நீங்கள் நானும் சகோதரத்துவம்